அமைச்சர் உதயநிதியை வசமாக உச்சநீதிமன்றத்தில் சிக்க வைத்த அமைச்சர் சேகர் பாபு உச்சகட்ட பரபரப்பில் தற்பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு மக்களே. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்களுடைய வழக்கில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் எந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்களுக்கு நேரில் ஆஜராக நிறைய டைம் சம்மன் அனுப்பியும் இதுவரை ஆஜராகாத உதய ஸ்டாலின் அவர்கள் என் மீது எந்த தவறும் இல்லை என நிரூபித்துக் கொண்டு வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு நீதிமன்றத்தில் உங்கள் தரப்பிலிருந்து சரியான எவிடன்ஸை நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக அவருக்கு ஒரு பரபரப்பான உத்தரவு போட்டிருந்த நிலையில், ஆனால் இதுவரைக்குமே அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சரி எந்த ஒரு தகவலும் இதுவரைக்குமே உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தற்பொழுது நீதிபதி அவர்கள் கடுமையாக அவருடைய வழக்கறிஞர் விமர்சனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு அமைச்சர் உதய ஸ்டாலினின் சனாதன வழக்கு மிகப்பெரிய அளவு சர்ச்சையை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவு கலவரத்தையும் ஏற்படுத்தியதன் காரணமாக தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கிய வழக்காக எடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய வழக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அதுக்கான விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவருடைய வழக்கறிஞரிடம் நிறைய முறை நீதிமன்றம் விமர்சனங்கள் முன் வச்சாங்க. பட் இருந்தாலுமே இதுவரைக்குமே அமைச்சர் உதய ஸ்டாலின் தரப்பிலிருந்து எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையுமே நீதிமன்றத்தில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவுனா, அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தார்னா கண்டிப்பாக அவருடைய பதவியை இழுப்பதற்கு சரியான முறையில் காத்து கொண்டிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லக்னோ நீதிமன்றமும் அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்களை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சம்மனும் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பெங்களூர் நீதிமன்றமும் அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேருந்தும் அவருக்கு எச்சரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி அதுலேருந்து தப்பிக்க போகிறாங்க, அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் எப்படி இதுலேருந்து வெளியே வர போகிறாரு, இந்த வழக்கில் எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க என்பது தான் நம்ம பொறுத்து பார்க்கணும். இப்போது வரைக்கும் அமைச்சர் உதய ஸ்டாலினுக்கு இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க மக்களே. ஸோ இனிமேல் என்ன நடக்க போது, அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து வெளியே வருவாரா தப்பிப்பாரா என்பதை பற்றி நம்ம பொறுத்து பார்க்கலாம். இனிமே அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்களின் சனாதன வழக்கில் மாபெரும் திருப்பமாக அவருடைய பதவிகளும் அவருடைய தண்டனையும் உறுதி செய்வதற்கான நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டு வருவதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ மக்களை தற்பொழுது அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்களின் சனாதன வழக்கில் அவருடைய பதவிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதை அடுத்து இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உதய ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பாரா மாட்டாரா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.